வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மிகவும் பிரியமான ஃபீபா நேயர்களே, காலை தியானம் நிகழ்ச்சியில் நேற்று நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை கொள்வதற்கான அடிப்படை என்ன என்று தியானித்தோம். இன்றைக்கு நாம் நம்பிக்கையற்ற சூழலில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தியானிக்கப் போகிறோம். இதற்கு வேத ஆதாரமாக ரோமர் 4 அதிகாரம் 17 முதல் 21 உள்ள வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். நம்பிக்கையற்ற சூழ்நிலையின் நடுவில் தேவன் அதை மாற்றும்படிக்கு நாம் என்ன செய்வோம்? ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம்? தேவன் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை மாற்றும்படிக்கு அவன் என்ன செய்தான்? ஆபிரகாம் தனக்கு வாக்களிக்கப்பட்டதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் விசுவாசித்தான் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் சொன்னதெல்லாம் நடக்கும் என்று நம்புவீர்களா? உதாரணமாக, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை நீங்கள் நம்ப வேண்டும். நம்புவீர்களா? தேவன் சொன்னபடி நீங்கள் மாறுவீர்கள் என்று நம்பிக்கையுடன் விசுவாசியுங்கள். தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான். அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது அவரை விசுவாசிப்பதாகும். நம்புவதற்கு ஏதுவில்லாத அனைத்து சூழ்நிலைக்கு மத்தியிலும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் அது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் தேவன் வாக்கு செய்தபடியே நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். சூழ்நிலையை குறித்த அவநம்பிக்கை உங்கள் விசுவாசத்தை செயலிழக்க ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் தனது உடல்நிலை மற்றும் தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளாததால் அவன் தனது நம்பிக்கையை பலவீனப்பட அனுமதிக்கவில்லை. நம்பிக்கையற்ற எந்த சூழ்நிலையும் உங்கள் விசுவாசத்தை பலவீனப்படுத்த விடாதீர்கள். சூழ்நிலையை பார்த்து இது சரிப்படாது என்று சொல்லாதீர்கள். இருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மறுக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. உங்கள் சூழ்நிலைகளின் யதார்த்தம் உங்கள் விசுவாசத்தை பலவீனப்படுத்த அனுமதிக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் கற்பனையின் திரையில் உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதை சித்திரமாக வரைந்து பாருங்கள். உதாரணமாக, நீங்கள் பூரண குணமடைந்திருப்பதையும் வாழ்க்கையில் வெற்றியடைந்ததையும், உங்கள் திருமண வாழ்வு ஆரோக்கியமடைந்து புதுப்பிக்கப்பட்டதையும், உங்கள் பிள்ளைகள் தேவனை சேவிப்பதையும் அவருடைய வழிகளில் நடப்பதையும் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை நீங்கள் உங்கள் மனதிலே வரைந்து அடிக்கடி அதை சிந்தித்து பாருங்கள். ஒரு இரவில் தேவன் ஆபிரகாமை அவனது கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து வந்து வானத்திலுள்ள நட்சத்திரங்களை பார்க்க சொன்னார். மேலும் அவர் அவனிடம், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆதியாகமம் 15:5. அது முதல் ஆபிரகாம் தன் மனதில் தேவனின் வாக்குத்தத்தத்தை ஒரு படமாக கொண்டிருந்தான். அவன் தனது சந்ததியினரை வானத்து நட்சத்திரங்கள் திரளாக இருப்பதைப் போல பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு முறையும் ஆபிரகாம் தன் உடலின் நிலையையும் தன் மனைவியின் செத்துப்போன கர்ப்பத்தையும் பார்க்க நேரிடும்போது வானத்திலுள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் எண்ணற்ற சந்ததிகளை தனக்கு தருவதாக வாக்களித்த தேவனின் வாக்குத்தத்தத்தை அவன் நினைவுபடுத்திக் கொள்ளுவான். பலமுறை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நாம் கவனிக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால், அவன் அவிசுவாசத்தில் தடுமாறவில்லை. ரோமர் 4 அதிகாரம் 20 வசனம். தேவனின் வாக்குத்தத்தத்தை அவன் சந்தேகிக்கவில்லை. அவர் உறுதியையும் சகிப்புத்தன்மையுடனும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். நம்பிக்கையுடன் இருப்பதும் உறுதியுடன் இருப்பதும் மற்றும் சகித்துக் கொள்வதும் மிகவும் அவசியம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம் என்று நம்மில் பலர் பல்வேறு காரியங்களை நம்பினாலும் உடனடியாக அவற்றை அடைய விரும்புகிறோம். மறுபுறம் நாம் காணாத விஷயங்களுக்காக பொறுமையுடன் காத்திருக்கும்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை நாம் எளிதில் விட்டுவிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் இப்படி சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:2 வசனத்திலே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை வைப்பது என்பது பொறுமையாய் இருப்பதாகும். வார்த்தையின் அடிப்படையிலான மெய்யான நம்பிக்கையே பொறுமை. புலம்பல் 3:26 கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மெய்யான நம்பிக்கை இருந்தால் அமைதி, சமாதானம் மற்றும் சமநிலை உணர்வு நம்மிலே காணப்படும். அது வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அதற்காய் காத்திருக்கிறோம். நாம் அலைக்கழிக்கப்படுவதில்லை, குழப்பமடைவதில்லை, கோபப்படுவதில்லை. மேலும் நாம் விரும்புவதை பெறுவதற்கு மற்றவர்களை புறக்கணிக்க விரும்புவதில்லை.
நாம் அமைதியாக இருப்போம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் நிறைவேறும். நாம் யார் பேரிலே வைத்திருக்கிற விசுவாசம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது நமக்கு தெரியும் அல்லவா? நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் பொறுமையாக காத்திருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்படிவதன் மூலம் உறுதிப்பாடு நமக்கு வெளிக்காட்டப்படுகிறது. எந்த ஒரு குறுக்கு வழியையும் நாம் எடுக்க வேண்டியதில்லை, நம்பவும் வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நாம் விசுவாசித்தால் போதும். நிச்சயம் நமது நம்பிக்கை நிறைவேறும் என்று நாம் விசுவாசிக்கலாம். இந்த காலை தியானம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.